இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களை மீண்டுமாக இந்த பலி மூலமாக உங்களது இல்லங்களுக்கு வருவதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் ஆண்டவர் நமக்கு ஆசீராக கொடுத்த நாள். ஆகவே இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றிகளை எடுப்போம். அத்தோடு உள்ளத்து விருப்பங்கள் கனவுகள் நிறைவேறும்படியாக ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை ஏந்தி நிற்போம். விசேஷித்த விதமாக இந்த பலி மூலமாக மரித்து போன மார்த்தா செபாஸ்டியன் பிள்ளை, சொஃபி சைலஜா பாக்கியநாதர், யூஸ்டஸ் கொரேரா ஆகியோருக்கு இறைவன் தாமே நித்திய இளைப்பாற்றி தந்தரள வேண்டும் என்றும் இந்த பலி மூலமாக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்து நிற்போம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே,
உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளில் எங்களை வாழ அழைத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழி நடந்து எங்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய பெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரல் ஒலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அரும் செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டில் நின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நுழைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர்.
திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகருகிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கேலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவி பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, நாம எல்லாரும் யாரு அப்படின்னு சொன்னா உரிமையின் மக்கள். நாம உரிமையின் மக்கள் அப்படின்னு சொன்னா கடவுளின் மக்கள். கடவுள் நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாரு, நீங்க என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. அவருடைய பிள்ளைகளாக நாம இருப்போமாக இருந்தால் நமக்கு அவர்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. நம்முடைய சொந்த பெற்றோர்கிட்ட நமக்கு என்ன உரிமை இருக்குதோ அத்தனை உரிமைகளும், ஏன் அதற்கு மேலான உரிமைகளும் நம்ம கடவுள்கிட்ட, இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தையே படைத்த கடவுள்கிட்ட நமக்கு நிறைவாக இருக்கிறது. ஆகவே அவர்கிட்ட நீங்க ஏதாச்சும் கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க உரிமையோடு கேளுங்க. நீங்க கேட்கிற காரியம் சரியா தப்பா அப்படின்னு சமயங்கள்ல உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். சமயங்கள்ல நீங்க கேட்கிற காரியம் கரெக்டா இல்லை அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது இருக்கலாம். நீங்க உங்க பெற்றோர்கிட்ட ஒரு காரியம் கேட்கிற வேளையில உங்களுக்கு அது கரெக்டா தப்பான்னு கூட தெரிவது இல்லை இல்லையா? அது கரெக்டாக இருந்தா உங்க பெற்றோரால அதை கொடுக்க முடியுமாக இருந்தா கொடுப்பாங்க. இல்ல அது தப்பு அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. அது போலதான் தகப்பனாகிய கடவுளிடத்திலையும் நீங்க கேளுங்க. சரியோ தப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. நீங்க கேட்கிற பட்சத்துல அவர் நிச்சயமாக சரியான காரியமாக இருந்தா கொடுப்பாரு. அல்லது அது தப்பான காரியமாக இருந்தா அதை நீங்க புரிந்து கொள்ளும் படிக்கான காரியங்களை அவர் உங்க வாழ்க்கையில அனுமதிப்பாரு. எப்படி அனுமதிப்பாரு? என்னுடைய அன்பு பிள்ளையே, நீ கேட்ட காரியம் உனக்கு நிச்சயமாக நன்மை பயப்பிக்க போவது கிடையாது. ஆகவே இதை நான் உனக்கு கொடுக்க போவது இல்லை. நான் கொடுக்க போவது இல்லை மாத்திரமல்ல, இதை நீ இதுவரை விரும்பி கேட்டாய் அல்லவா,
இந்த விருப்பமே அந்த காரியத்தின் மீது இல்லாது போகும்படிக்கு உன்னுடைய வாழ்க்கையில நான் வேறு சிந்தனையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நாம தப்பான காரியங்களை கேட்டா கூட, உரிமையோடு கேட்டா கூட அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு, நம்ம கேட்ட காரியம் தப்பு அப்படின்றபடியால அதை நமக்கு கொடுக்காது மாத்திரம் அல்ல, நாம அதை இனிமேல் கேட்காத அளவுக்கு அப்பா நம்முடைய சிந்தனைகளை மாற்றி விடுவார். அத்தோடு நாம கேட்கிற காரியம் அது ஆசிரியரின் காரியமாக இருந்தா சமயங்கள்ல உடனடியாக தந்து விடுவார். சமயங்கள்ல காலம் தாழ்த்தி தான் கொடுப்பார். அவர் ஏன் காலம் தாழ்த்தி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நாம கேட்கிற காரியம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் கூட அவர் ஏன் காலம் தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம கேட்கிற அந்த வரத்தை நாம பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அதை கையாளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும் என்பதற்காகத்தான் அதை காலம் தாழ்த்தி நமக்கு கொடுக்கின்றார். நமக்கு ஒரு வாகனம் வேணும் அவருக்கு தெரியும், ஆனா உடனடியாக அந்த வாகனத்தை அவர் கொடுக்காது, நமக்கு அதை கொஞ்சம் இடைநிறுத்தி வைப்பார். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த வாகனத்தை நாம வாங்கி அதை செலுத்துவதற்கு நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நமக்கான அந்த பயிற்சி வேணும். அந்த பயிற்சிக்காக அவர் நம்மை கால தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பார். நமக்கான உயர் படிப்பு அது நமக்கு தேவை, அவருக்கு தெரியும். இருந்தாலும் அதற்கான காலத்தை கொஞ்சம் தாமதப்படுத்துவார். ஏன்னு சொன்னா, அப்போதான் நாம அந்த உயர் படிப்பை எந்த விதத்திலும் ஃபெயிலியர் ஆக்காம நல்லபடியாக அதை படிச்சு முடிப்போம் என்பதற்காக. இப்படி நம்ம விரும்புகிற காரியங்கள் எல்லாம் அப்பா கிட்ட உரிமையோடு கேட்போம். அது கரெக்டோ தப்போ அப்பா கிட்ட கேட்டுட்டே இருப்போம். கேட்டுக்கிட்டு இருக்கிற வேளையில அப்பா நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை அறிகிற அவரு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கேட்கிற காரியங்களை நிறைவாக கொடுப்பார். அப்படி கொடுக்கின்ற வேளையில அவற்றை பெற்றுக்கொள்ளுகிறோமே, அந்த தருணம் இருக்கிறதே, அந்த தருணம் என்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க மிக மிக மகிழ்வாக அமைந்துள்ள வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் மகிழ்வெனும் சிகரங்களை உயரங்களாக பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்து பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்வழிக்கும் அப்பமாக இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாரா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீட. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாரா. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரா வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பில் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு கேட்டு நிற்போம். வாருங்கள், அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள்.
நம்முடைய 7 தேவைகளையும் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஏறெடுத்து இருக்கிறோம். நிச்சயமாக தெய்வம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற வைராக்கியத்தில் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களது நன்றிகளையும் வேண்டுதல்களையும் உம் பாதம் சமர்ப்பித்து நின்றோம். எங்களோடு கூடவே இன்றைய நாள் பூராகவும் நீர்தாமே வழிநடக்க வேண்டும் என்றும் அதன் மூலமாக சகல தீமைகளிலும் இருந்து நாங்கள் தப்பித்து வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாருங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, கன்னியாகி அன்னை மரியாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலியாக கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அவருடைய பரிந்து பேசுதலினால் எங்களது வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர் நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று சீவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி அன்னையின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். அன்பின் உள்ளங்களே, அன்னையினது ஆசீர் உங்களோடு எந்நாளும் எப்பொழுதும் தங்குவதாக. அவருடைய கிருபை உங்களை தொடருவதாக. வாழ்க்கை பூராக மகிழ்ந்திருங்கள். May God bless you. Take care and see you all tomorrow. தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. அன்னையே, ஓ அன்னையே, வாழும் நாட்களெல்லாம் உந்தன் துணை வேண்டும். எந்தன் தாய் மரியே, பரிவு ஜெபம் வேண்டும். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. எல்லாமே இங்கு பயமாக உண்டு, அம்மா உன் துணை வேண்டும். உலகத்தை அழிக்கும் நோய்க்காட்டை அழிக்க உன் பாதம் சரணடைந்தோ. அம்மா மரியே, பரிந்து பேசும் உம்மகன் இயேசு கருணை வேண்டும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும்.
அன்னையே எந்தன் தாய் மாறியே அருளின் நிறையூற்றே என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. உலகாளும் தேவனை வயிற்றில் தாங்கும் பாக்கியம் பெற்றவரே, மக்கள் நாங்கள் அன்றாடம் உம்மை நெஞ்சார வணங்குகின்றோம். அம்மா நன்றி, உமக்கு நன்றி, எம்மை எண்ணும் உமக்கு நன்றி. எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். அன்னையே எந்தன் தாய் மாறியே அருளின் நிறையூற்றே என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே.